இப்போ பலுச்சிஸ்தான் கிட்டத்தட்ட பற்றி எரியுதுன்னே சொல்லலாம். அதை குறிப்பிட்டு பார்த்தோம்னா குவெட்டா, குவெதார், மஸ்துங் அப்படிங்கிற பகுதியெல்லாம் வந்து குவெட்டா, மஸ்துங், பிஞ்சோர், பிஜனோர், நௌஷிகி பயங்கர அஃபெக்டடு. பாகிஸ்தான் ராணுவம் வந்து இன்னைக்கு பயப்படுது. இன்னைக்கு காஜா ஆசிஃபோட ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்களா? அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர் அழுதுட்டாரு. 14 நகரங்கள் டவுன்கள்ல 48 லொகேஷன். பாகிஸ்தான் ஸ்டேட், பாகிஸ்தானோட அந்த ஸ்டேட், அந்த நாட்டோட ஆட்சி புரியும் தன்மையை பலூச்சிஸ்தான்ல முழுமையா அழிஞ்சிருக்கு. அவங்களோட இன்னும் சொல்ல போனா அங்க கொட்டால இருந்த ஜெயில உடைச்சு கைதிகளையும் கூட்டு போயிட்டாங்க. நிலைமை இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு, கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. இந்த ஆக்ஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது இமீடியட் ஆக்ஷனா இருக்கலாம், காசா இருக்கலாம். பட் பிளானிங் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் முதல் கொண்டு இதுக்கான பிளானிங் நடந்திருக்கிறதா தான் நான் கருதுறேன். சிந்தூர் முடிந்த தருவாயில மேல முடிஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சது 6 மாசமாவது இது பிளான் பண்ணிருக்கணும். ஆர்மியோட ஃபுல் ஃபிளெட்ஜ்டு செட்டப்பே அங்கே இருந்தும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க மூவே பண்ண முடியலைங்க. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு மூவ் பண்ண முடியல. ஒரு ஹைவே வழியாக ட்ராவலே அவங்களால பயணிக்கவே முடியல. ஸோ இது இனப்போற மாதிரி இருக்கு. பலூச்சுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிறது ஒரு இனப்போர். முதல் முறையா பெண்களே பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸ். தற்கொலை படை தாக்குதல்ல பங்கேற்று இருக்காங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயின் சார். ஸோ பலுச்சிஸ்தானை பற்றி நம்ம நிறைய காணொலிகளில் பேசியிருக்கோம். ஸோ இப்போ பலுச்சிஸ்தான் கிட்டத்தட்ட பற்றி எரியுதுன்னே சொல்லலாம். ஸோ அதை குறிப்பிட்டு பார்த்தோம்னா குவெட்டா, குவெதார், மஸ்துங் அப்படிங்கிற பகுதியெல்லாம் வந்து குவெட்டா, மஸ்துங், பிஞ்சோர், பிஜனோர், குவெதார், நௌஷிகி பயங்கர அஃபெக்டடு. ஓகே. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆரம்பம் முதல்ல சொன்னாங்க நல்லா இருக்கும். அதாவது பலூச் ப்ராப்ளம் பண்ணுறது இன்னைக்கு நேற்று தொடங்கலை இல்லையா? 1948 தொடங்குச்சு. ஓகே. அத்துமீறி பாகிஸ்தான் வந்து அதை கைப்பற்ற பகுதியை தான் அது. இதே அந்த பலூச்சிஸ்தான் வந்து அதுக்கு முன்னாடி கான் ஆஃப் கலத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அது தனி பிரின்ஸ்லி ஸ்டேட். அது சுதந்திர நாடா இயங்கிட்டு இருந்த நாட்டை இராணுவத்தை அமைச்சு அனுப்பி ஜின்னா வந்து பிடிங்கி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. இன்னைக்கு பலூச்சிஸ்தான் வந்து வலுக்கட்டாயமாக பாகிஸ்தானில் இணைக்கப்பட்டுள்ளது தான் அங்கே பிரச்சனை. அங்கே மக்கள் தொகை கம்மி, நிலப்பரப்பு அதிகம். ஓகே. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நிலப்பரப்புல 47-48% இன்னும் வரும்னு நினைக்கிறாரு. பலூச்சிஸ்தான் அபவ் 40%, 40 to 50% இருக்கு நிலப்பரப்பு என்னவோ. ஆனா மக்கள் தொகை ரொம்ப ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட், ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாகாணம். ஓகே. ஆனா மிகப்பெரிய மாகாணம் பாகிஸ்தான். நிலப்பரப்புல பெருசு, மிகப்பெரிய மாகாணம். ஓகே. ஒரு பக்கம் ஈரான் பார்டர், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டர், அரபிக்கடலை ஒட்டின போல இருக்கிற மிகப்பெரிய கோஸ்ட் லைன், மக்ரான் கோஸ்ட் லைன். ஓகே. ஸ்ட்ராட்டஜிக்கா லொகேட்டட் அது. அதுல கிட்டத்தட்ட வளங்கள் மொத்தமே 200 ட்ரில்லியன் அளவுக்கு கனிம வளங்கள் இருக்கு. ஓகே. கடந்த காணொலியிலே கூட நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பலூச்சில் தான் வந்து கனிம வளம் பாகிஸ்தான்லேயே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கனிம வளத்திற்காக நடக்கக்கூடிய போராட்டம் மட்டும் இல்லை அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம கடந்த காலம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இனத்துக்காகவும் இனத்தோட அவங்களோட உரிமைக்காகவும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக தான் இது இருக்கே தவிர்த்து அதுதான். அதாவது இப்போ ஏன் இது இவ்வளோ தீவிரம் அடையுது அப்படிங்கிற ஒரு விஷயம். பங்கர் முனீர் போயிட்டு ட்ரம்ப் கிட்ட போய் பொட்டி ஒன்று ஓப்பன் பண்ணி, இதை பாருங்க, இது இந்த குளங்கள், இந்த கனிம வளங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம், நீங்கள் வந்து சுரண்டி எடுத்துக்கோங்க, சைனா சுரண்ட மீதி உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? ஓகே. இந்த ஆக்ஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது இமீடியட் ஆக்ஷனா இருக்கலாம், காசா இருக்கலாம். பட் பிளானிங் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் முதல் கொண்டு இதுக்கான பிளானிங் நடந்திருக்கிறதா தான் நான் கருதுறேன்.
சிந்தூர் முடிந்த தருவாயில ஓகே மேல முடிஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சது 6 மாசமாவது இதை பிளான் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் லீட் பண்றது பேரு பஷீர் ஜயத் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட துரந்தர்ல வர அந்த ரன்வீர் சிங் மாதிரியே அது மாதிரியே ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா இஸ் த ரியல் துரந்தர். பாகிஸ்தான் ராணுவம் வந்து இன்னைக்கு பயப்படுது. இன்னைக்கு காஜா ஆசிஃபோட ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்களா? அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர் அழுதுட்டாரு. அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கி மாதிரி நம்ம கிட்ட துப்பாக்கி இல்ல, அவங்க கிட்ட வச்சிருக்க நைட் விஷன் காகுல்ஸ் மாதிரி, அதாவது இரவு நேரங்களை போட்ட கண்ணாடிகள் மாதிரி துல்லியமா பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் நம்ம ஆர்மி கிட்ட இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு துப்பாக்கியும் $20,000 மதிப்புள்ள துப்பாக்கிங்க. அதுல லேசர் எல்லாம் வேற இருக்கு, துல்லியமா தாக்க முடியும் அதை வச்சு. ஒரு சின்ன கேள்வி மட்டும், ஐஎஸ்ஐயுமே வந்து ஒரு உலகமைப்புல வந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்டதாக நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை தாண்டி எப்படி பலூச்சிகளுக்கு இவ்வளோ தூரம் ஆயுத சப்ளைஸ் இது எல்லாமே கிடைச்சிருக்கு? இங்க தரிக்க தாலிபானும் அங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு $6 பில்லியன் அளவுக்கான போர் கருவிகளையும் போர் உபகரணங்களையும் ஆயுதங்களையும் அமெரிக்கா விட்டு செல்லுது. அப்படியே விட்டு போயிட்டாங்க. கனிமாலத் அப்படின்வாங்க, அதாவது வார் பூட்டி. போர் முடிஞ்ச பிற்பாடு அது போர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு பாருங்க, அந்த மால், அந்த சரக்கு, அது அப்படியே வந்து யார் கைக்கு போச்சுறான்னா தாலிபான் கைக்கு போச்சு. அந்த சரக்கு வந்து தேரிக்க தாலிபானுக்கு கொடுத்தாங்க. தேரிக்க தாலிபான் இன்டர்ன் பலூச்சுகளுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிறது பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இல்லாத வெப்பன்ஸ் கூட அவங்க கிட்ட வச்சிருக்காங்க, அட்வான்ஸ் கன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா இந்த தாக்குதல் இன்னும் தீவிரமடையுமே. ஆல்ரெடி தீவிரம் அடைஞ்சிருக்கு. 48 லொகேஷன்ல அடிச்சிருக்காங்க. 14 நகரங்கள் டவுன்கள்ல 48 லொகேஷன். இன்னும் சொல்ல போனா த விரிட் ஆஃப் பாகிஸ்தான் ஸ்டேட், பாகிஸ்தானோட அந்த ஸ்டேட், அந்த நாட்டோட ஆட்சி புரியும் தன்மையை பலூச்சிஸ்தான்ல முழுமையா அழிஞ்சிருக்கு. அவங்களோட சீஃப் மினிஸ்டர் சர்ஃபராஸ் புக்தி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாரு. அவர் வீட்டு பக்கத்துல தான் இது இருந்திருக்கு, செக்யூர் ஏரியா, அந்த ஏரியாவையும் உடைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அங்க கொட்டால இருந்த ஜெயில உடைச்சு கைதிகளையும் கூட்டு போயிட்டாங்க. நௌஷக்கில கலெக்டரையும் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் அப்படின்வாங்க, டிப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்வாங்க, கலெக்டர், அவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ இந்த அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் படி சைனா வந்து அங்க பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய சைனா அவங்க நாட்டை சேர்ந்த ஊழியர்கள் வேலை செய்யும் ஆட்களை கூட திரும்பி வர சொல்லிட்டாங்க. நிலைமை என்ன மோசமா போயிட்டு இருக்கு, கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. ஓகே, பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச பிற்பாடு, அதாவது 30ஆம் தேதி தொடங்கி 30, 31, 1, 2 ஆப்ரேஷன் நடந்த ஒரு டல் பீரியட் வந்தது. அந்த டல் பீரியட் வந்த உடனே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துட்டு வரதுக்கு பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா புதிய ராணுவத்தை உள்ள அனுப்புறதுக்கு. நீங்க மாத்திர கொட்டா வந்து ஒரு கோர் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், கிட்டத்தட்ட 8 டிவிஷன் அது கண்ட்ரோல்ல இருக்கு. 8 டிவிஷன்னா அதாவது ஒரு பிரிகேடுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 3500 இருந்து 4000 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேர் 50,000 ட்ரூப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க இருக்கு. ஓகே, அப்போ ஒரு டிவிஷனுக்கு கிட்டத்தட்ட 4 பிரிகேட், 10 பிரிகேட் சம்திங் நீங்க சொல்றபடி கணக்கு. 3 பிரிகேடு. ஓகே, ஒரு டிவிஷனுக்கு ஒரு டிவிஷன். ஓகே, மொத்தம் 8 டிவிஷன் இருக்கு. ஓகே, 50,000 ட்ரூப்ஸ் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. இது இல்லாமல் இண்டிபெண்டன்ட் பிரிகேட்ஸும் இருக்கு. ஓகே, எல்லாம் ஆர்மியோட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு செட்டப்பே அங்கே இருந்தும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க மூவே பண்ண முடியலைங்க. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு மூவ் பண்ண முடியல. ஒரு ஹைவே வழியாக ட்ராவலே அவங்களால பயணிக்கவே முடியல. ஒரு இராணுவத்தை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கான அங்கே ஆட்கள் எண்ணிக்கையில் இருக்கட்டும் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். இது கோஆர்டினேட்டர் நடந்திருக்கு. அதாவது கோஆர்டினேட் மீன்ஸ் கொட்டால இருந்து குவதார் என்பது வந்து பல 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கு. அது எல்லாமே வந்து 10 மணி நேரத்துல அட்டாக் வந்து கண்டினியூஸா ஒவ்வொரு சிட்டியா நடக்குது. ரொம்ப ப்ரீ பிளான்டா பண்ணியிருக்காங்க. ப்ரீ பிளான்டா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரேடியோ செட்ஸ் முதல் கொண்டு கம்யூனிகேஷன் எல்லாமே சொஃபஸ்டிகேட்டடா இருக்கு. இது பாகிஸ்தான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இதுக்கு தைரியம் வந்தது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தான் தைரியம் வந்ததுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ சொல்லுது. ஆபரேஷன் சிந்தூரை டவுட் பட்டவங்க எல்லாருக்கும் ஆபரேஷன் சிந்தூரோட தாக்கம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ பாகிஸ்தான் ஆர்மி இதை என்ன பண்ணும் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு பதிலடியா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பதிலடி கொடுக்கும் விதத்துல அவங்க இல்லையே. அவங்க வந்து இனிமேல் நெக்ஸ்ட் அவங்க வந்து தரையிறக்கணும், ராணுவத்தை வந்து அவங்க டாமினேட் பண்ணணும், ஏரியாவை டாமினேட் பண்ணணும்னா இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே. மறைந்திருந்து தாக்கி அடிச்சு திரும்பி ரிட்டர்ன் போறது. ரெண்டாவது நீங்க இதுல பெரிய சேஞ்ச் என்னடான்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன் பலூச் ஹிஸ்டரி பெண்கள் போராளிகளாக மாறி உள்ளார்கள். அதான் நான் கேட்க வந்தேன். அவங்க வந்து தற்கொலை படை இதெல்லாம் வந்திருக்கதால ஃபிதை ஆசிஃபா மெங்கல் அப்படின்றவங்க வந்து, மெங்கல்ன்றது ஒரு ட்ரைபுங்க, ஒரு இனக்குழு. புக்தி என்பது இனக்குழு, மரி என்பது இனக்குழு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இனக்குழுக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு. அவங்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு பலூச் எனும் இனம் பாகிஸ்தான் அரசின் மீது திரும்பி உள்ளது. சோ இது இனப்போரா மாதிரி இருக்கு. பலூச்சுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிறது ஒரு இனப்போர். முதல் முறையா பெண்களே பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸ். தற்கொலை படை தாக்குதல்ல பங்கேற்றிருக்காங்க. கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ்ல வந்து அவங்க பங்கேற்கிறாங்க. சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. தாக்குதல்கள்ல ரோட் பிளாக்ஸ் அமைக்கிறாங்க. அவங்க மக்கள் வந்து அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. சோ மக்கள் செல்வாக்கு அவங்க பக்கம் இருக்கு. மக்கள் செல்வாக்கு எந்த ஒரு அமைப்பின் பக்கம் இருக்கிறதோ அந்த அமைப்பை வந்து கட்டுப்படுத்துவது ராணுவத்துக்கு கூட முடியாத காரியம். நீங்க மறந்துடக்கூடாது, மோசின் நக்வி பாகிஸ்தானோட உள்துறை மந்திரி, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட சேர்மன், அவர் தான் வந்து ஒரு வாட்டி சொன்னாரு, இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுப்படுத்த முடியும் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ராணுவமே கட்டுப்படுத்த முடியல. பங்கர் முனீர் வந்து என்ன சொன்னாரு ஃபேமஸா, 1500 பேரை சொடக்கு போடுற டைம்ல முடிச்சிருவோம் அப்படின்னாரு. பாகிஸ்தான் ஆர்மியை முடிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். இப்போ சீபக், அதாவது சைனா அந்த எக்கனாமிக் பாகிஸ்தான் காரிடார் வந்து அங்கே இருக்கு. ஸோ இதை சைனா எப்படி அணுக போகுது அப்படின்றது, ஏன்னா நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் இல்லை, சைனாக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க கையை விட்டுட்டாங்க. குவாதார் போர்ட்ல இருக்கக்கூடிய அவங்க ஊழியர்களையும் அவங்க திரும்ப வர சொல்லிட்டு இருக்காங்கடான்னா, ஓகே, சிச்சுவேஷன் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. அவங்க உயிர் சேதத்துல தப்பத்துக்கு தான் பார்ப்பாங்க. சைனா அங்கே போய் ராணுவத்தை இறக்குறதுக்கெல்லாம் தயார் இல்லை. அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னால ராணுவத்தை இறக்காத தவிர்த்து ராணுவ உதவிகள் கூட எதுவும் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு இல்லையா? என்ன மாதிரி உதவி பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து சைனா மடியிலையும் பாதி உட்கார்ந்துட்டு இருக்கோம், அமெரிக்கா மடியிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா எப்படி நம்பிக்கை வரும்? இல்ல, அதான் அடுத்த கேள்வியை கேட்க வந்தேன். ஆசிம் முனீர் வந்து முன்னாடி இருந்து சைனா கூட நெருக்கத்தை விட இப்போ யூஎஸ் கூட அதிகமான நெருக்கம் காட்டிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஆமா, அவருக்கு நாளைக்கு காசால வேலை கிடைக்கணும்னா யூஎஸ் கூட தானே நெருக்கம் காட்டி ஆகணும். வாட்ச்மேன் வேலைக்கு இப்பதான் அவர் விண்ணப்பம் கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு. வாட்ச்மேன் டியூட்டி, சீஃப் வாட்ச்மேன் வரணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னா உள்ளே நையான்னு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ப அவர் வந்து அதுக்கு நெருக்கம் காட்டாம என்ன காட்டுவாரு? இல்ல, இப்ப இவங்க யாரோடைய உதவி தான் அணுகுவாங்க? அப்ப யூஎஸோட தானே உதவி அணுக முடியும். யூஎஸும் வந்து இதுல உள்ள வரத்துக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ராணுவத்தை எடுத்துட்டு வந்து இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா கிடையாது. சோ வேற ஏதோ ஒரு மூலியமா இல்ல, அவங்க வந்து வெப்பன்ஸ், இப்போ ஒருவேளை பாகிஸ்தான் ஆளுகிற ஒப்பாரிக்கு வந்து அவங்க ஏதாவது வெப்பன்ஸை கொடுக்கலாம். வெப்பன்ஸை கொடுத்தா கூட யூஎஸ் வெப்பன் வர்சஸ் யூஎஸ் வெப்பனா மாறிடாது. அவங்க வச்சிருக்கதும் அதானே பின்ன. பட் பாகிஸ்தான் வந்து ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை தேரிக்கே தாலிபான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டிங்கர் மிசைல்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ், ஆன்டி ஹெலிகாப்டர் கன்ஷிப் மிசைல்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸோட ஆன்டி ஹெலிகாப்டர் மிசைல்ஸ் இருக்கும், ஷோல்டர் ஃபயர்ட் மிசைல்ஸ். அது மாத்திரம் பலூச் கிட்ட போச்சுன்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து பலூச்சிஸ்தானை கட்டுப்படுத்துறதை விடுங்க, பலூச்சிஸ்தானுக்குள்ளேயே நுழைய முடியாது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மீர் மரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஓகே, அந்த போஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா, $200 trillion அளவுக்கான வளங்களை கொண்ட நாடு என் நாடு. நாங்க சொபிஸ்டிகேட்டட் துப்பாக்கி யூஸ் பண்ணா என்ன, நாங்க பீரங்கியை யூஸ் பண்ணா உனக்கு என்ன, எங்களால வாங்க முடியும், உனக்கு என்ன இருக்கு, நீ சொல்ற துப்பாக்கி கூட பிச்சையில வாங்கினது தானே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிலைமை. பாகிஸ்தான் ராணுவம் இன்னொரு பக்கம் வந்து தேரிக்கே தாலிபானை எதிர்த்து அங்க கைபர் பக்துன்வால ஒரு பெரிய ஆபரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஆபரேஷன் ஒரே டைம் எப்படி நடத்த முடியும்? அது என்ன மாதிரியான ஆபரேஷன்? அங்க இருக்கக்கூடிய தேரிக்கே தாலிபான் தீவிரவாதிகளை அழிக்கிறதும் அவங்கள வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் துரத்தி அடிப்பதும் தான் அதோட குறிக்கோள். எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க ஒரு கிட்டத்தட்ட இங்க இந்த சைடு சண்டை போட முடியுமா, இல்ல அந்த சைடு சண்டை போட முடியுமா? பாகிஸ்தான் பொருளாதாரம் தான் அதுக்கு இடம் கொடுக்குமா? ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இவங்களை சப்போர்ட் பண்ணலாம், ஃபுல் சப்போர்ட் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் இருக்கு, மற்ற இதர நாடுகளோட சப்போர்ட்டும் இருக்கலாம். சில நாடுகளை வந்து பலூச்சிஸ்தான் தான் சுதந்திர நாடா பார்க்கணும்னு ஆசை கொண்ட நாடுகளாகவும் இருக்கலாம். இது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது முன்னாடி எப்போதுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்குங்கிறதா நம்மளால பார்க்க. இது இப்ப நடந்துட்டு இருக்குது ஆபரேஷன் இராஃப் 2.0. ஆபரேஷன் இராஃப் 1 வந்து 25th of August 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க பாருங்க, அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதோட தாக்கம் வந்து ஸ்கேல் அண்ட் இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கான தாக்குதல் என்பது அதிகரிச்சிருக்கு, கம்மியாகல. இந்த தாக்குதலை நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது பெண்கள் படை.
பெண் கிளர்ச்சியாளர்கள், மக்கள் செல்வாக்கோடு இப்போ நடந்துட்டு இருக்க போராட்டம் என்பது வரலாறு காணாத போராட்டம். ஓகே, இதை பாகிஸ்தான் அரசு வந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்குதல் அப்படி எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஏன்னா ஏற்கனவே உள்நாட்டு கிளர்ச்சியால பாகிஸ்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? எதை நோக்கி நகரும்னா கிட்டத்தட்ட the writ of the Pakistani state முதல்ல குறியாக்கப்படும். அதாவது பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு, அவர்கள் மாகாணங்கள் மீதே அரசாங்கத்தின் கட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். அடுத்து பஞ்சாப் மாகாணம் வாசஸ் மற்ற மாகாணங்களாக இது மாறக்கூடும். பாகிஸ்தான்ல இருக்கிறதே 4 மாகாணம் தாங்க. அடுத்து இதனால ஒரு பக்கம் பிஓஜேகே அதுலயும் வந்து கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாகிஸ்தான் எங்கெல்லாம் வந்து அவங்க ராணுவம் வந்து அவங்களோட உள்நாட்டு பிரச்சனைகளே அவங்க மூழ்கடிக்கப்படுவார்கள். இப்போ தெம்பும் திராணியும் இருந்தால் ஃபீல்டு மார்ஷல் பங்கர் முனீர் அவர்களுக்கு லஷ்கர் தொய்பாவையோ இல்ல ஜெய்ஷே முகமதையோ ஏவி விட வேண்டியது தானே அங்க. இல்ல அந்த அமைப்பின் தலைவர்கள் தான் போயிட்டு அங்க போய் சண்டை போட, நான் ராணுவத்துக்கு இணையான ராணுவம் நான் போடுறேன் அப்படின்னு போக வேண்டியது தானே. ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அப்பாவிகளையும் துப்பாக்கி ஏந்தாதவர்களையும் அவங்கள கொண்டே பழக்கப்பட்டவங்களுக்கு துப்பாக்கி ஏந்தும் போராளிகளையோ இல்லை ராணுவத்தை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. ஓகே, நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க இந்த P1JKல வந்து ஒருவேளை கிளர்ச்சி வெடிக்குது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரியான கிளர்ச்சிகள் வெடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே சிந்து மாகாணத்தில் கூட இது நடந்தது. சிந்து தேஷ் மூவ்மெண்ட் வந்து அங்கே ஜிஎம்சை பிஓ ஸ்டார்ட் பண்ண மூவ்மெண்ட் இப்போ சூடு பிடிக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா P1JKலேயே ஒருவேளை கிளர்ச்சி வெடிக்குது அப்படின்னா இது பாகிஸ்தான் வந்து இது எப்பவுமே சந்திக்காத ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே வந்து இருக்கிறதே ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ஒரு இந்தியனா அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. ஸோ பாகிஸ்தான் என்பது நாடு வந்து இந்தியா எனும் ஒரு நாட்டு அடிப்படை தத்துவத்துக்கு எதிரானது. இந்தியா என்ற நாடு வந்து மொழிகள் வேறானாலும் இனக்குழுக்கள் வேறானாலும் கலாச்சாரம் ஒன்று, அந்த பிணைப்பு என்பது நமக்கு இருக்கு கலாச்சார ரீதியில். ஆனா இந்த பிணைப்பு பாகிஸ்தானுக்கு இல்லை, அந்த பாண்டிங் ஃபேக்டர் இல்லை. ஸோ மத ரீதியில ஒரு நாடு ஏற்படக்கூடாது, பிரிவினை வரக்கூடாது. நாளைக்கு இந்தியால யாரும் இன்னொரு பாகிஸ்தானை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் வரக்கூடாதுன்னா பாகிஸ்தான் உடையணும். அதற்கான சாத்தியக்கூறுகளுமே இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. கிட்டத்தட்ட ஒரு 40% 50% வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு பலூச்சிஸ்தான் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது 48 இடங்கள் என்பது ஒரு சின்ன ஸ்கேல் இல்லைங்க, பெரிய ஸ்கேல் அட்டாக்குங்க. ரெண்டாவது நீங்க என்ன பாருங்க, அது எப்படிப்பட்ட அட்டாக்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ரோடுகளை கண்ட்ரோல் பண்றாங்க, திரும்பியும் பின்வாங்கிடுறாங்க. ராணுவம் ரோட்ல வரத்துக்கு பயப்படுது, இருக்கிற ராணுவம் ஆப்ரேட் பண்றதுக்கு பயப்படுது. புதுசா வரவங்க வரத்துக்கே பயப்படுறாங்க, இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் சப்போர்ட் ராணுவத்துக்கு இல்லை. அதாவது ஒரு காலத்துல காஷ்மீர்ல இவங்க என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் இவங்க பண்ணாங்களோ, இன்னைக்கு அவங்க பண்ண சூழ்ச்சியில அவங்களே இன்னைக்கு சூழல்ல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹிராஃப்ன்றதுக்கான மீனிங் என்னன்னா கருப்பு சூழல், கருஞ்சூழல், கருஞ்சூழல், அதுதான் அதோட மீனிங். அந்த கருஞ்சூழல்ல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. ஓகே, இதுல இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, பலூச் மக்கள் முழுவதுமாவே பார்த்தோம் அப்படின்னா ஆயுத ஏந்திய கிளர்ச்சியில ஈடுபடல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா இன்னும் ஆயுதம் ஏந்தாத நிறைய பொதுமக்களுமே இருக்கிறாங்கல்ல, சிவில் சொசைட்டி அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஓகே, அதான் அந்த கேள்விதான். ஸோ அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்கள் அப்படி வரவேற்கிறாங்க, அதனாலதான் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அடிக்க வந்தாங்கடான்னா, அதாவது வெறும் இராணுவ கிடங்குகள், இராணுவ மையங்கள், பாதுகாப்பு மையங்களை மாத்திரம் இல்லை, அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட அது அந்த மாகாண அரசாங்கமாகட்டும் இல்ல ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க கூப்பிடுவோம், பாகிஸ்தான்ல அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட் கூப்பிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய அவங்களோட அரசாங்கமாகட்டும், இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அரசு எந்திராங்கத்தை சேர்ந்த அமைப்புகளாகட்டும், எதை தாக்குனாலும் அவங்க வரவேற்கிறாங்க. கிட்டத்தட்ட மக்கள் செல்வாக்கை இழந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் அங்கே இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு இல்லாம இது மாதிரியான ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையை அணுக முடியாது. மக்கள் செல்வாக்கு ரொம்ப முக்கியம். அப்ப மக்கள் செல்வாக்கை திரும்பி சம்பாதிக்கணும்னா அதை வந்து துப்பாக்கி கொண்டு சம்பாதிக்க முடியாது. அதுக்கு உதாரணங்கள் பாகிஸ்தான் விரும்பினால், தேவைப்பட்டால் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு
நார்த் ஈஸ்ட்ல நம்ம எப்படி அணுகியிருக்கோம். மணிப்பூர்னு கத்தனவங்க எல்லாம் இன்னைக்கு மணிப்பூர்ல திரும்பியும் கவர்னர் ஆட்சி எடுத்துட்டு மக்கள் ஆட்சி திரும்பியும் வந்துருச்சுன்னு சொல்றத மறந்துட்டாங்க. ஆர்டிகல் 370 போனா காஷ்மீர் பத்தி எரியும் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வாய மூடிட்டு மௌனமா இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் அவங்க உள்நாட்டுல பஞ்சாப் என்னும் ஒரு மாகாணத்துக்காக மற்ற மாகாணங்களை அடிமைப்படுத்தினாங்க. அதை நீங்க மறக்க கூடாது. இறுதியா ஒரு கேள்வி, ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் சார்ந்தவே வந்து பாகிஸ்தான் அரசு ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷனுக்கு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா இம்ரான்கான் அவருடைய கட்சி நிறைய கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சிறையெல்லாம் உடைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட அங்கே வந்து 144 போகிற லெவலுக்குலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. டோட்டல் அந்த இடத்தையே வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்னு சார், பாகிஸ்தானில் இராணுவம் வந்து எல்லாத்தையும் வந்து சீர்படுத்தும்ன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் வெடித்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, இராணுவத்தையே அங்க இருக்கிற மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா இது பஞ்சாபி இராணுவம், இந்திய இராணுவத்தை யாரும் யூபி இராணுவம், இது பங்காளி இராணுவம், இது ராஜஸ்தானி இராணுவம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, ரெஜிமெண்ட் இருக்கு, ராஜ்புட்டானா ரைஃபிள்ஸ் இருக்கு, பீகார் பேர்ல ரெஜிமெண்டே இருக்கு, பீகார் ரெஜிமெண்ட் இருக்கு. ஆனா அதோட கர்னல் வந்து சந்தோஷ் பாபு, கல்வான்ல அவரு வீரமரணம் அடைந்த கர்னல் சந்தோஷ் பாபு வந்து அவர் தெலங்கானாவை சேர்ந்தவர். ரெஜிமெண்ட் என்ன இதுல இருந்தா கூட ஆட்கள் வேற. அதே மாதிரி கூர்கா ரெஜிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னு ரெஜிமெண்ட் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி மராத்தா லைட் இன்ஃபேண்ட்ரி இருக்கு, மஹார் ரெஜிமெண்ட் இருக்கு. இந்தியாலையும் இனக்குழுக்களை வைத்து பகுதிகள், அதாவது மாகாணங்களை வைத்து ரெஜிமெண்ட் இருக்கு. பாம்பே சாப்பர்ஸ்னு ஒரு ரெஜிமெண்ட் இருக்கு. ஸோ இத்தனை ரெஜிமெண்ட்டுங்க இருந்தாலும் ஆனா அந்த இந்திய ராணுவத்தை ஒரு பகுதியோட ராணுவமா, ஒரு மாகாணத்தோட ராணுவமா இங்க பாக்குற பழக்கம் நம்மளுக்கு இல்லை. ஆனா பாகிஸ்தான்ல அதுக்கு நேர்மாறா பஞ்சாபி ராணுவம் என முத்திரை குத்தப்பட்டுள்ளது. இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஜெனரல்களுமே, கோர் கமாண்டர்ஸ் எல்லாருமே பஞ்சாபிகள். சிந்தியோ இல்ல பலூச்சியோ இல்ல கைபர் பக்துன்வாவை சேர்ந்தவங்க இல்ல, கிட்டத்தட்ட எல்லாருமே பஞ்சாபிகள், ஆசிம் முனீர் உட்பட. ஸோ இது வந்து அதிருப்தி ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? ரெண்டாவது, அங்க இருக்கும் வளங்களை சுரண்டி இவங்க யூஸ் பண்ண சிந்துக்கு தண்ணி போறது இல்லை. ஆல்ரெடி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். நிறுத்தி வச்சதால எப்ப தண்ணி கொடுப்போம், எப்ப கொடுக்க மாட்டோம், எப்ப தண்ணி போகும், எப்ப போகாது என்பதை அந்த அட்டவணையே நம்ம அவங்களுக்கு தெரியாது, காலவரையே தெரியாது அவங்களுக்கு. அது தெரியாதப்போ அவங்க எப்படி வந்து பயிர் பண்ண முடியும், எப்படி சாகுபடி பண்ண முடியும்? அதாவது பஞ்சாப்ல இருந்து மிச்சம் மீதி தண்ணி தான் சிந்துக்கு போவோம். பஞ்சாபுக்கே தண்ணி போனோம்னா சிந்துக்கு எப்படி தண்ணி போகும்? அப்ப சிந்து பொங்கி எழுமா? கைபர் பக்தூன்ல இருக்கிறவங்க, அங்க இருக்கிற புஷ்தூன்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, திரும்பவும் சொல்றேன், அங்க இருக்க கைபர் பக்தூன்வால பிரச்சனை வந்து தேரிக்கே தாலிபான் வந்து மதத்தை தூக்கி பிடிச்சு, தியோபந்தி மதத்தை தூக்கி பிடித்து நாங்கள் பஷ்தூன்கள் அப்படின்றாங்க. நாங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அல்ல. அது இனம் பிரச்சனை இல்லை. இங்க பலூச்சுகள் வந்து நாங்கள் பலூச்சுகள், அப்புறம் முஸ்லிம்கள். ஆனால் எங்களோட காமன் விரோதி யாருன்னா பஞ்சாபி ராணுவம். ஸோ இப்ப பிரச்சனை வந்து ஒரு ராணுவமும் ஒரு அரசாங்கமும் ஒரு பகுதியோட அரசாங்கமாகவும் ஒரு பகுதியோட ராணுவமாகவும் மாறினதுதான். இந்த கட்டமைப்பு இன்னைக்கோ நேத்தோ உருவாக்கப்பட்டதில்லை. பாகிஸ்தான் உருவான நாள் முதலே இப்படிதான் இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்த்து தான் கிளர்ச்சி வெடிச்சுட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல. அது 48 ஆகட்டும், இல்ல 58 ஆகட்டும், இல்ல 67 ஆகட்டும், இல்ல 73 77 ஆகட்டும், இல்ல இப்போ 2004 இருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய 20 ஆண்டுகள் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் ஆகட்டும், கண்டினியூஸா இந்த பிரச்சனைகள். அதே மாதிரி சிந்துல ஜிஎம் சயீதோட ஜியோ சிந்து மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு தான் இருக்கு, சிந்து தேஷ் மூவ்மெண்ட். கைபர் பக்தூன்வால துரந்தலைனை வந்து அவங்க இன்னைக்கு இல்ல எப்பயோ அவங்க வந்து மறுத்துட்டாங்க. துரந்தலைனை நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2006 2007 2005 அந்த பீரியட்லயே வந்து ஜர்பே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஆபரேஷன் நடத்தினாங்க இல்ல, தேரிக்கே தாலிபானை ஒடுக்கிறதுக்கு. திரும்பியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் பாகிஸ்தான் அவர்களாவே கிரியேட் பண்ணிக்கிட்ட பிரச்சனைகள் தான். ஒரு மாகாணத்தின் வீழ்ச்சியில் இன்னொரு மாகாணம் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கடான்னா இது மாதிரி பிரச்சனைகள் வெடிக்க தான் செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். பலுச்சிஸ்தான் விவகாரம் குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துக்கிறோம். நன்றி சார். நன்றி. ஜெயின் சார். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.